குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு தமிழ் தான் பார்த்துட்ருக்கோம். டேர்ம் 3ல் 3rd யூனிட்டு கடைசி வீடியோ இது. சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் கிராமர் பார்ட் வீடியோ தான் இது. எல்லா டேர்மும் முடிச்சிட்டோம். இது வந்துட்டு கடைசி வீடியோமா. ஏற்கனவே நாம் எல்லா என்ன சொல்கிறது, உங்களுக்கு வேறு என்ன வேணும், அடுத்து தமிழ் 7th ஸ்டாண்டர்ட் வேணுமா, இல்லாட்டி நம்ம சில பிள்ளை வந்துட்டு ஒரு தம்பி வந்து கேட்டிருந்தாங்க, சயின்ஸ் கேட்டிருந்தாங்க, இல்லை சயின்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாக இருந்தது இல்லையா, பெண்டிங்கில் இருந்தது இல்லையா, அதாவது வந்துட்டு ஜாகிரபி இருந்தது, 6th இருந்து 7th சோஷியல் சயின்ஸ் இருந்தது. இது எது வேணும்னாலும் சொன்னீங்கன்னா அதை நம்ம முடிச்சுக்கலாம். இல்லாட்டி இது கூட இல்லை, சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி நியமன தேர்வுக்காகட்டும், இல்லாட்டி யூஜிடிஆர்பி நியமன தேர்வுக்காகட்டும், பிஇஓ எக்ஸாமுக்காகட்டும், இல்லாட்டி மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காகட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றது ஒன்று வந்துட்டு இருக்குது எல்லாருக்குமே. இப்போ பிஜிடிஆர்பி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது 50 மார்க்குக்கான கேள்விகள் நினைக்கிறேன். அதனால பெரும்பாலான கேள்விகள் எங்கிருந்து இடம்பெறும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருந்தால் பெரும்பாலான கேள்விகள் வந்து இடம்பெறும். அதனால யாருக்காவது இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 6000 பேர் கிட்டத்தட்ட ஃபெயில் ஆயிருப்பாங்க. அப்போ அந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்டெப்தா வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து வரியா அவ்வளோ கேள்விகள் வந்து அப்படி வந்துட்டு அந்த கிராமரே பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற டிஎன்பிஎஸ்சி பேப்பர் எடுத்து பாருங்க, இந்த யூஜிடிஆர்பியோடைய எலிஜிபிலிட்டி தமிழ் டெஸ்ட் எடுத்து பாருங்க, கொஸ்டின்ஸ் வந்து அப்படி கேட்டிருந்தாங்க. அதனால உங்களுக்கு வேணும்னா எங்கிருந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்ற ஒரு மெத்தடில் உங்களுக்கு வந்து நான் எடுத்து கொடுக்குறேன். தேவையானவங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த 10ஆம் வகுப்பையும் முடிச்சுட்டு நான் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அது யாருக்கு தேவை. நான் பாட்டுக்கு இப்போது 6th முடிச்சு 7th முடிச்சுன்னு எடுத்து பிளேலிஸ்ட்டில் போடுறத விட உங்களுக்கு இதுதான் தேவைன்னு சொன்னீங்கன்னா அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கொடுக்குறேமா. அது யாருக்காவது பயனடைஞ்சாலும் பரவாயில்ல, ஒருவருக்கேனும். சரி வாங்க, இப்போ நாம் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம் அப்படின்ற தலைப்பில் ஒரு இலக்கண பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அணி இலக்கணம் எத்தனை வகைப்படும்னு தெரிஞ்சுக்குமா. நம்ம படிச்சிருப்போம் ஓமை அணி, உருவக அணி, ஏய்வு அணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுகை, மோனை, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்போ ஓமைனா என்ன, உருவகம்னா என்ன, ஏய்புனா என்ன, மோனைனா என்ன, எதுகைனா என்னன்னு தெரியணும். நம்ம என்ன படிச்சிருப்போம், அதாவது வந்துட்டு முதல்ல அணி இலக்கணம் என்றால் என்னன்னு கேட்டாங்கன்னா அணி இலக்கணம்னா ஒரு அலங்காரம் இல்லது அழகு அப்படின்றத. அணினா என்னது, அலங்காரம் அல்லது அழகு என்ற பொருள்ல கூடியது. ஏன் அப்படின்றது அணி அலங்காரமும் அழகும் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர் வந்து ஒரு கவிதை வந்து இயற்றுறாருன்னா அந்த கவிதைக்கு என்ன செய்யணும், அழகுக்கு அழகு சேர்ப்பதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ஏற்கனவே அழகு இன்னும் கொஞ்சம் கூட அழகு சேர்க்கறதுக்காக தான் வந்து இந்த அணி கலன்கள் எப்படி நம்ம அணியிறோமோ அதே மாதிரிதான் தமிழ் இலக்கணத்துல வந்துட்டு அந்த சொற்களைக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு அந்த சொல்லக்கூடிய கருத்தை வந்துட்டு கேட்கிறவர்கள் வந்துட்டு ரசிக்கும்படியும் அழகாகவும் இருக்கிறதுக்காக கவிஞர்கள் வந்துட்டு தன்னுடைய கற்பனையை தாண்டி அதுக்குள்ள என்ன செய்வாங்க, வார்த்தைகளை வந்துட்டு புகுத்துவாங்க. அதுதான் வந்து அழகுக்கு அழகு சேர்ப்பது என்று பொருளுமாம். அதுக்கப்புறம் நம்ம பாருங்க, இது எப்படி வந்து நம்ம இப்போ உவமை படிச்சிருப்போம், உருவகம் படிச்சிருப்போம். உவமைனா என்ன, போன்ற, போல, அந்த மாதிரி சொற்களை வந்து ஒன்றை ஒப்பிட்டு சொன்னா அது வந்துட்டு உவமைன்னு சொல்லுவோம். உருவகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு சொல்லாமலே அப்படியே டைரக்டா சொல்றது. எப்படின்னா நேரடியாக ஒருத்தரை வந்து சொல்றது வந்துட்டு, அதாவது அவள் ஒரு நிலா, அவன் ஒரு சிங்கம், இந்த மாதிரி அவனை டைரக்டாவே வந்துட்டு எதை கூட கம்பேர் பண்ணாம அவனையே வந்துட்டு ஒரு சிங்கமாகவோ ஒரு புலியாகவோ ஒரு மானாகவோ ஒரு குயிலாகவோ சொல்றது வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவகம். இயைபுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாதிரி சவுண்டு வர்றது சொற்களை தான் வந்துட்டு, அதாவது பாடல், நாடல், இந்த மாதிரி வந்துட்டு ஒரே சவுண்ட் இல்லை, கல், மல், இந்த மாதிரி பல், இந்த மாதிரி ஒரே சவுண்ட்ல வந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயைபுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோனை படிப்போம். முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, ஒரே ஒரு எழுத்து, ஒரு சொற்றொடர் இருக்குது. அந்த எழுத்து வரிசையில பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாப்பா, பாட்டு, படித்தால், பா 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 அப்படின்னு வருதா. அப்போ அதெல்லாம் வந்துட்டு முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனைன்னு படிச்சிருப்போம். எதுகைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2வது எழுத்து வந்தால் அந்த சவுண்டு, அந்த ஒலி சவுண்டு வந்துட்டு அந்த இடத்தின் தன்மையை பொறுத்து வந்தா அது வந்துட்டு எதுகைன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். இதுதான் நாம உவமைனா என்ன, உருவகம்னா என்ன, இயைபுனா என்ன, மோனைனா என்ன, எதுகைனா என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மேலும் அழகுக்கு அழகு சேர்ப்பது, அதாவது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, பொன் குடத்திற்கு பொட்டு எதற்குன்னு சொன்னா. பொன் குடம் எப்படி இருக்கு, ஏற்கனவே அழகா இருக்குது, அது பொட்டு வச்சு இன்னும் அழகா இருக்குது இல்லையா. அதே மாதிரி தான் தமிழ் ஏற்கனவே நல்லா எப்படி இருக்குது, இனிமையானது, அழகானது. அது கூட இன்னும் பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் தன்னுடைய
அந்த கற்பனைக்கும் தாண்டி அவருடைய கற்பனையில எந்த மாதிரிலாம் அவங்க கற்பனை வந்து இப்படி இருந்தா அழகு அழகுன்னு சொல்லிட்டு ரசிச்சு ரசிச்சு அதுக்குள்ள வந்து அந்த வார்த்தைகளை புகுத்துறாங்களோ அது வந்து எப்படி இருக்கும், இன்னும் அழகுக்கு அழகு சேர்ப்பது போலதான் இந்த அணி அணி வந்து இலக்கணம் சொல்லுவாங்கம்மா. அணினா அழகு இல்லது அணிகலன்கள், நம்ம அணியக்கூடிய அணிகலன்கள் தான் வந்துட்டு அணினா அதுக்கு பொருள்மா. இப்ப வாங்க நாம என்னன்று இந்த கவிதை வந்துட்டு இந்த இலக்கணம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க. எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களுடைய இயல்பு. ஆமா. இப்ப நம்ம என்ன பார்த்தாலும் சரி, ஒரு நீர்நிலைகள் பார்க்கிறோம், ஒரு ஆறு பார்க்கிறோம், ஒரு பூந்தோட்டம் பார்க்கிறோம். எதுவா இருந்தாலும் ஒரு இயற்கையால அமைந்தும் சரி, இல்லாட்டி நம்ம வரையக்கூடிய ஒரு ஒரு பெயிண்டிங்காக இருக்கட்டும், அதுல என்ன செய்வோம்? நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, நம்ம கை நுணுக்கங்கள்லாம் என்னெல்லாம் தெரியுமோ, அதுல என்ன செய்வோம்? ஒரு ஒரு சாதாரண ஒரு பெயிண்ட் பண்றோம். அதுல நமக்கு கற்பனைக்கு இன்னும் கொஞ்சம் வரைஞ்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்ப அதுல அழகு சேர்க்கிறோம் இல்லையா? எல்லாமே அப்படிதான். நம்ம பார்க்கறது என்னமே செய்வோம் பார்த்தீங்கன்னா, இன்னும் அழகோட பார்க்கிறது நம்முடைய இயல்பு, மனித தன்மையோட இயல்பு. நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்திக் கொள்வோம். அப்போ எப்படி வந்துட்டு நாம வந்துட்டு இப்போ ஏற்கனவே நாம் அழகு, அதில் இன்னும் வந்துட்டு நம்ம அலங்கரித்துக் கொள்கிற அணிகலன்கள்னா என்னது, நம்ம அணியக்கூடிய வந்து ஆர்னமெண்ட், அதாவது ஜுவல்ஸ் நகைகள் வந்துட்டு, பொன் நகைகள் வந்துட்டு ஏதோ ஒன்னால நம்மள அலங்காரப்படுத்திக் கொள்கிறோம். அப்போ ஏற்கனவே அழகா இருக்கிற நாம மேலும் அழகுக்கு மெருகு சேர்க்கிற வகையில வந்துட்டு நம்ம அணிகலன்கள் வந்து பயன்படுத்துகிறோம். அதே போலதான் தமிழ் மொழியில ஏற்கனவே இருக்கிற அந்த மொழிக்கான அந்த வார்த்தைகள்ல மேலும் அழகுக்கு அழகு சேர்ப்பது போல கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தினாலும் அவங்களுடைய கவிதைனா என்னது, கற்பனை திறத்தினால இந்த கற்பனை தான் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நடக்கிறதெல்லாம் நீங்க மரபு கவிதையை தாண்டி புது கவிதைகளை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது என்ன நடக்குதோ உள்ளதை உள்ளவாறு சொல்லு அப்படின்றது, என்ன தோணுது என்ன நடக்குதோ சமூகத்துல அதெல்லாம் மக்கள் சார்ந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கும். அதே மாதிரிதான் கவிஞர்கள் தன்னுடைய கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர். கவிஞர்கள் வந்து இப்ப நான் ஒரு கவிதை எழுதுறேன், ஒரு 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 பூவை பத்தி எழுதுறேன், இப்ப எனக்கு என்னெல்லாம் வர்ணிக்க முடியுமோ வர்ணிக்கலாம் இல்ல, அதுதான் வந்து கவிஞர்களுடைய கற்பனை திறன் வந்துட்டு அவங்களுக்கு படித்த அந்த புலமையாலும் தங்கள் இயற்றக்கூடிய பாடல்களை வந்து அழகு சேர்க்கிறாங்க. இதனை விளக்குவதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா அணி இலக்கணம் ஆகும். அணி என்பதற்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அழகு என்ற பொருள் உண்டு, அலங்காரம். அது அப்புறம் பாருங்க, கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது எதுன்னு பாத்தீங்கன்னா அணி. அதாவது வந்து சுவையோடு ஒரு சொல் இருக்குது, அதை கேட்கக்கூடியவங்க வந்துட்டு, அதாவது இப்ப நான் வந்து இந்த பாடம் எடுக்கிறேன்னா அது அப்படியே நான் என்ன சொல்றது, ஒரு ஒரு ஆர்வமே இல்லாம பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, தமிழ் எடுத்தா தூங்குறாங்க, ஹிஸ்டரி எடுத்தா தூங்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாம அந்த தூங்குறவங்களே என்ன செய்யுது, தட்டி எழுப்பக்கூடிய ஒரு சுவையோடு சொல்றதுதான் அந்த பாடத்தை நடத்தக்கூடிய விதம் ஒண்ணு இருக்கும். அதே மாதிரிதான் கவிஞர்கள் என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கருத்தை சொல்லணும்னா அது கூட நல்லா கேட்கிறவங்களுக்கு வந்து சுவையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த அழகு குடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து சொற்களை வந்துட்டு சேர்ப்பாங்க. அதுதான் வந்துட்டு கவிஞர் வந்து அந்த அணிகலன்கள் சேர்க்கிறது. அப்போ மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்தை சுவைபட கூறுவதுதான் அணி. எப்படி வந்துட்டு மருந்து எப்படி கசக்கும், அப்போ அந்த கசப்பான அந்த மருந்தையும் தேன்ல கலந்து கொடுத்தா அந்த குழந்தைகள் எப்படி எடுத்துக்கும், அதை வந்துட்டு கசப்பு தெரியாம அந்த தேனில எடுத்து கொடுக்கறதுனால அந்த கசப்பு மறைஞ்சு என்ன ஆகுது, அந்த குழந்தைகள் அந்த மருந்தை வந்து எடுத்துக்குது. அதே மாதிரிதான் நம்ம சொல்லக்கூடிய கருத்தை வந்துட்டு அது சுவைப்படையும் அடுத்தவங்களுக்கு வந்து இனிமையாகவும் சொல்லணும்னா அந்த அழகு சேர்க்கிற மாதிரிதான் அந்த கருத்துல. அப்போ இன்னும் போயிட்டு அதுமே கேட்கிறவங்களுக்கு வந்து இனிமையாக போய் சேரும், கேட்கிறவங்களுக்கு ரசிக்கும்படியமாகத்தான் அந்த அணி வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. பாருங்கம்மா. இயல்பு நவிர்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணியாகும். இதனை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறும். அதாவது இயல்பா இருக்கிறது, ஒரு பொருள் இருக்குது, அது உள்ளது உள்ளபடியே சொல்றது. நம்ம வீட்டுல ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் நடக்கிறதபடியே சொல்றது வந்துட்டு, இப்போ ஒரு மாடு இருக்குது, ஒரு நாய் இருக்கு, அது என்ன செய்யுதோ அது அப்படியே இருக்கிறது போல சொல்றது இயல்பா இருக்குது. அது இயல்பை பத்தி சொல்றது வந்துட்டு இயல்பு நவிர்ச்சி அணி. அதற்கு இன்னொரு பேர் வந்து தன்மை நவிர்ச்சி. அதே தன்மையில் இருக்குது, அந்த தன்மை மாறாமல் அப்படியே சொல்றதுதான் வந்து தன்மை நவிர்ச்சி அணி அல்லது இயல்பு நவிர்ச்சி அணி. ரெண்டும் ஒண்ணுதானே, இயல்பா இருக்குது, ஒரே தன்மையில இருக்குது, மாறாமல். அதுதான் வந்துட்டு இதனுடைய பொருள்மா. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் அவர் இயற்றிய ஒரு கவிதை வந்து இங்க கொடுத்திருக்காங்க. தோட்டத்தில் பாருங்க, இந்த படம் வந்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி. இதெல்லாம் நீங்க சின்ன வயசுல எல்லாரும் பெரிய பிள்ளைங்களா இருந்தா படிச்சதுதான் எல்லாருமே இந்த பாடம்.
இப்போ தோட்டத்துல என்ன மேயுது? பசு மேயுதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறத அப்படியே சொல்றாங்க. அப்போ வெள்ளை பசு அங்கே மேயும் போது, அங்கே பக்கத்துல என்ன இருக்குது? கன்றுக்குட்டி வந்து துள்ளி குதிக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ அம்மான்னு வந்துட்டு வெள்ளை பசு வந்து அம்மான்னு கூப்பிட்ட உடனே என்ன செய்யுதுன்னா, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. அப்போ தன் தாய் வந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா, குதிச்சு ஓடுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கன்று கிட்ட போனதுக்கு அப்புறம் தன்னுடைய அன்பால் என்ன செய்யுது? நாவால் நக்குது வந்து வெள்ளை பசு. அது என்ன செய்யுது? நக்கி அதுக்கப்புறம் குழந்தை வந்துட்டு தன் தாய் கிட்ட வந்துட்டு பால் குடிக்குது கன்றுக்குட்டி அப்படின்னு இயல்பா தான் நடக்குது இதெல்லாம். அங்க இருக்கிற அப்படியே வந்து என்ன பண்ணீங்கன்னா அப்படியே அதை காட்சிப்படுத்திருக்காங்க. அங்க இருக்கிற நிகழ்வு வந்துட்டு அப்படியே வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எந்த ஒரு தன்மை மாறாமலும் உள்ளது உள்ளபடியே சொல்றதுதான் வந்துட்டு இயல்பு நவிர்ச்சி அணி. இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். இதுவே இயல்பு நவிர்ச்சி அணி ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்துட்டு இயல்பா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க இது வந்துட்டு உருவகம் வச்சு உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணினா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது பாத்தீங்கன்னா உயர்வு நவிர்ச்சி அணி ஆகும். அப்போ பாருங்க ஒன்று இருக்குது அதை பத்தி இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் உயர்வா ஏத்தி சொல்லணும்னா அது வந்து என்ன சொல்றாங்கன்னா உயர்வு நவிர்ச்சி அணி. பாருங்க குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று குளிர்ந்த நீரில் குடித்தா எப்படிமா கூதல்னா என்னது? குளிர் அடிக்குமா. அப்போ வெந்நீரில் குடித்தால் மேலே கருக்குமா. மேலே என்ன உடம்பு வந்துட்டு கருத்து போயிடுமா. சூடுல வந்து வெம்பி போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ சூட்டுல வந்துட்டு சூடான நீர்ல குடிச்சா அந்த உடல் வந்துட்டு தோல் வந்துட்டு கருகிடுமா. அந்த அளவுக்கு சொல்றாங்க. ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று. ஆகாச கங்கைன்னா என்னது? ஆகாயத்துல இருந்து வரக்கூடிய மழை நீரானது அனல் உரைக்குமா. அதுவே எப்படி இருக்குமா? சூடா இருக்குமா. அப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்ம பட்டு மேனில பட்டு கருகிடும் குளிரும் தாங்காதுன்னு சொல்லிட்டு நம்முடைய அந்த உடலுக்கு ஏற்ற நீர் எதுன்னு சொல்றோம்னா பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. அப்போ பாதாள கங்கை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாதாள கங்கை என்பது நம்ம கிணற்று நீர் எங்க இருக்கு? நீல பாதாளத்துல தானே இருக்குது. அது எதை கூட ஒப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா கங்கை நீர் வந்துட்டு மேல மலையில இமயமலையில உற்பத்தி ஆகுது. ஆனா இந்த கீழே இருக்கிற நீரை வந்துட்டு எதன் கூட கம்பேர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கவிஞர் வந்துட்டு அந்த கிணற்று நீரை வந்துட்டு கங்கை நீருடன் ஒப்பிடுறாங்க. அப்போ இதுக்கு உயர்வா எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிணற்றை நீரை தான் கங்கைக்கு மேல வந்து உயர்த்தி சொல்றதுதான் வந்துட்டு ஒரு தாய் தாலாட்டு பாடுறாள். இதில் உயர்வு நவிர்ச்சி அணியாக வந்ததுன்னு பாத்தீங்கன்னா பாதாள கங்கையை அப்படின்ற வார்த்தை தான் வந்து அந்த கங்கை என்பது பாதாள கங்கை என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது கிணற்று நீரை தான் வந்துட்டு அதாவது நிலத்தடியில் இருக்கும் கங்கையை அதுதான் வந்து கிணற்று நீர். அவங்க தாத்தா வந்து என்ன செய்யணும்? பாடி அழைக்கிறார் என்று வந்து இந்த கருத்தை வந்து சொல்லுது. அதுதான் இந்த கவிதையில உயர்வு நவிர்ச்சி அணியாக இடம்பெற்றுள்ளதுமா. இந்த பாடல்ல எந்த வரி வந்துட்டு உயர்வு நவிர்ச்சி அணினா இந்த பாதாள கங்கை. பாதாள கங்கை எதை பற்றி சொல்லுதுன்னா பாதாளம் என்பது கிணற்று நீர். அது கங்கை கூட வந்துட்டு அதை பொருத்தி சொல்றதுனால தான் அந்த வார்த்தை தான் வந்து இங்க பாதாள கங்கையா இருக்குமா. அதுக்கப்புறம் பாருங்க இது புரிஞ்சுதாம்மா? குளிர் நீர்ல சொல்லி குளிரடிக்கும் கருக்கும் அதுக்கப்புறம் அனல் அடிக்கும். ஆனா இந்த நீர்ல அதாவது கிணற்று நீர்ல குடிச்சால் எப்படி இருக்குமா? அந்த எல்லாமே அதெல்லாம் உடல் வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு எப்படி இருக்குதான் இதெல்லாம் வந்துட்டு சூடா இருக்கும் கருக்கும். ஆனா வந்து இதுல குடிச்சாதான் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து அந்த கிணற்றையே அடைக்கிறாருன்ற மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் உயர்த்தி சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கம்மா கற்பவை கற்றபின் படிச்சுட்டோம். படிச்ச பின்ன கற்றவையில நடக்கணும் இல்லையா. பின் வரும் பாடலை படித்து அதில் உள்ள அணியை வந்து குறிப்பிட சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல என்ன அணி இருக்குதுன்னு பாருங்க. நம்ம படிச்சு என்னென்ன அணி இருக்குதுன்னு படிச்சோம். 6 சக்கரம் 100 வண்டி அழகான ரயிலு வண்டி மாடு கண்ணு இல்லாமத்தான் மாயமாத்தான் ஓடுது உப்பு பாரம் ஏத்தும் வண்டி உப்புலி பாலையும் போகும் வண்டி. நம்ம இது என்ன படிச்சோம்? இந்த வண்டி இந்த ஒரே சத்தம் இருந்தா எந்த மாதிரி வரும்லாம் இதெல்லாம் நீங்க எந்த அணியை குறிக்குதுன்னு பாருங்க. கொஞ்சம் கண்டுபிடிங்க. 5 அணிகள் சொன்னேன். அது எது இதனுடன் ஒத்து போகுதுன்னு பாருங்க. நீங்கள் மிகவும் விரும்பி பார்த்த இடம் ஒன்றினை இயல்பு நவிர்ச்சியாகவும் உயர்வு நவிர்ச்சியாகவும்
விவரிக்க. அதாவது ஒரு இடத்த நம்ம விரும்பி ஒண்ணு பார்த்திருப்போம். அந்த இயல்பா இருக்கிறது மாரி சொல்றது. அதே மாரி அத கொஞ்சம் நம்ம உயர்த்தி சொல்ற மாரி. 2 வகையாக நீங்க பார்த்த இடத்த வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு இடத்த போய் பார்க்குறோம். அது இயல்பா இருக்கிற மாரி சொல்லும். நம்ம இன்னும் கற்பனையோட சேர்த்து அப்படி இருந்தது, இப்படி இருந்தது கதை கட்டி விடுவோம் இல்லையா? அதுதான் வந்துட்டு அந்த உயர்ச்சியும் சொல்றது. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்க, மொழியை ஆள்வோம். நம்ம கற்ற மொழியை வந்துட்டு எப்படி செய்யணும்? பிழை இல்லாமல் படிக்கணும். அதுதான் இங்க குடுத்திருப்பாங்க. மொழியை ஆள்வோம். கேட்க. மனித நேயத்தை வளர்க்கும் கதையை வந்துட்டு பெற்றோர் ஆசிரியரிடம் கேட்க சொல்லிருக்காங்க. அதாவது மனித நேயத்தினுடைய பண்புகள் தான் நம்ம இந்த 3ஆம் யூனிட் முழுவதும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய பண்புகள் எந்த மாதிரி கதைகள்லாம் அத வந்து யார்கிட்ட பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கிட்ட கேட்க சொல்லிருக்காங்க. அப்பதான் நமக்கு அந்த அந்த உணர்வு ஏற்படும். அதுக்கப்புறம் பாருங்க, பேச சொல்லியிருக்காங்க. எதை பத்தி பேசுனா, உங்கள் மீது அதிகம் அன்பு செலுத்துபவர்கள் யார்? நீங்கள் யார் யார் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள்? காரணம் கூறுக. உங்க மேல யார் அன்பு அதிகமா செலுத்துறாங்க? நீங்கள் யார் மீது அதிகம் அன்பு செலுத்துறீங்க? அந்த அன்பு வைக்கிறதுக்கான காரணம் என்ன? நம்மள ஒருத்தருக்கு பிடிக்குதுன்னா, அப்போ நமக்கு அவங்கள பிடிக்கணும்னு கிடையாது. ஆனா நமக்கு ஒருத்தரை பிடிக்கும் இல்லையா? அவங்க அது ஏன் பிடிக்குது? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. ஆனா உங்களுக்கு யார பிடிக்கும்? உங்கள வந்து யாருக்கு பிடிக்கும்? அப்படின்றத இங்க கேட்டிருக்காங்கம்மா. இதெல்லாம் நீங்க சொல்றாங்க. தெரிஞ்சு அப்படியே பேசுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க, நீங்கள் ஒருவருக்கு பரிசு கொடுக்க விரும்பினால் யாருக்கு கொடுப்பீர்கள்? என்ன கொடுப்பீர்கள்? எதற்காக கொடுப்பீர்கள்? ஒருத்தருக்கு ஒரு பரிசு இப்ப நான் ஒரு மாணவருக்கு பரிசு கொடுக்க விரும்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதை யாருக்கு கொடுக்கணும்? முதல்ல அந்த பையன் யாருன்னு நான் அதை யாருன்னு செலக்ட் பண்ணணும். எதற்காக அவனுக்கு அந்த பரிசு கொடுக்கணும்னு பார்க்கணும். என்ன மாதிரி அவனுக்கு பரிசு கொடுக்கணும்னு பார்க்கணும். இப்படி டிசைட் பண்ணி தான் ஒருத்தருக்கு அது ஒரு தகுதியான ஆளுக்கு தானே கொடுப்போம். அதை தான் உங்களுக்கு சொல்றாங்க. ஒரு பொருள் பரிசு யாருக்கு கொடுப்பீங்க? அது எதுக்கு கொடுப்பீங்க? என்ன மாரி பரிசு குடுப்பீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பின்வரும் தலைப்புகளில் பார்த்தீங்கன்னா, ஒன்று பற்றி 3 மணித்துளிகள் பேசுக. 3 என்பது 3 மணித்துளிகள் என்பது நிமிடங்கள். 3 நிமிஷம் வந்து பேச சொல்றீங்க. எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, பொது நலம். அப்போ மக்களுக்கு எல்லாரும் பொது நலமா இருக்கிறது வந்துட்டு எதெல்லாம் வந்து ஒரு பொது நலம், சுயநலம் கருதாமல் பொது நலத்தோடு செயல்படக்கூடிய செயல்கள் எல்லாம் எது எது? அத பத்தி பேச சொல்லுங்க. சமூகத்துல இருக்க சேவை செய்யறது. சமூக தொண்டு படிச்சோம் இல்லையா? இப்போ ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யறது, நோயுற்றவங்களுக்கு உதவி செய்யறது, உணவு அளிக்கிறது, காக்கைக்கு அந்த மாதிரி என்னென்ன நிகழ்வுகள்லாம் இருக்குது சமூகத்துல. அந்த மாதிரி எல்லாம் தொண்டு செய்யக்கூடிய நம்ம படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி வகுப்புகள்ல. அதெல்லாம் மாதிரி உங்களுடைய கற்பனைக்கு எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பேச சொல்லியிருக்காங்க. படித்து உணர்க. இந்த படிச்சுட்டு இதுல இருந்து நீங்க பொருள் உணர்ந்துட்டு உங்க வழியில நீங்க எந்த மாதிரி வந்து இதை வந்துட்டு உணர்ந்து ஃபீல் பண்றீங்க அப்படின்றது தான் இதனுடைய பாருங்க. செல்வி பள்ளிக்கூட மைதானத்தில் அமர்ந்த செல்வி என்ற பெண் வந்துட்டு பள்ளிக்கூடம் ஸ்கூல் வந்து கிரவுண்ட் இருக்குது இல்லையா? அங்கு அமர்ந்திருந்தால் அங்கு ஓடி வந்த முத்து, செல்வி உன்னை தலைமை ஆசிரியர் அழைக்கிறார் என்று கூறியவாறு அவளுடைய சக்கர நாற்காலியை தலைமை ஆசிரியர் அறைக்கு நோக்கி தள்ளி கொண்டு போனான். அப்போ உனக்கு தலைமை ஆசிரியர் வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்காந்து சக்கர நாற்காலியை வந்து தலைமை ஆசிரியர் ரூமுக்கு வந்துட்டு எடுத்துட்டு போறாங்க. அப்போ தலைமை ஆசிரியர் செல்வியை 6ஆம் வகுப்பிற்கு இவங்க இருந்து யார் கூட்டிட்டு போறாங்க? தலைமை ஆசிரியர் அறையிலிருந்து 6ஆம் வகுப்பு ரூமுக்கு வந்துட்டு அவங்க வந்து அழைச்சிட்டு போறாங்க. வகுப்பறை கதவு மூடப்பட்டிருந்தது. அப்ப வகுப்பறை 6ஆம் வகுப்பு வரை வந்துட்டு மூடப்பட்டிருந்தது. கதவை திறந்ததும் மாணவர்கள் அனைவரும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறினர் செல்விக்கு. மெழுகுவர்த்தியின் ஒளிகள் வீசின. காகித தோரணங்களால் வகுப்பறை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பலூன்கள் பட் பட் என வெடித்தன. மாணவர்கள் அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து பாடினர். செல்வியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அப்போ ஒரு குழந்தைக்கு வந்துட்டு அந்த எந்த மாதிரி இருந்த ஒரு குழந்தை அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு 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 மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை வந்து கொடுத்திருந்தா அவளுக்கு எந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். அதனாலதான் வந்து அவளுடைய கண்கள்ல வந்து ஆனந்த கண்ணீர் வந்து விடுது அப்படின்றது. இதை நீங்களா இருந்தா எந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அப்படின்றத உங்க உணர்ந்து படிச்சு உங்களை உணர சொல்லியிருக்காங்க. சொல்ல கேட்டு எழுதுக. நான் இப்போ ஒரு டிக்டேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல வந்து கொடுப்பாங்க. கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ 10 பிள்ளைங்க இருக்காங்கன்னா அதுல 4 பிள்ளை தான் கரெக்டா அது மிச்சம் பிள்ளைங்கன்னா அப்படி ஒரு எழுத்து பிழையை வந்து எழுத்து தெரியாமல் இருக்கு. அதனாலதான் தமிழ் எழுத்துக்களை வந்து கத்துக்கோங்கம்மா. தமிழ மொழியை முதல்ல நீங்க ஒழுங்கா கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாம மத்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு பொருள் விளங்கும். நீங்க தமிழ் எழுத்துக்களை முழுமையாக அந்த உச்சரிக்கிறதும் சரி, கத்துக்காம இருந்தீங்கன்னு சரி, நீங்க எந்த பாடத்தையும் நீங்க புரிதல் இல்லாம நீங்க வெறும் மனப்பாடம் பண்ணிட்டு அப்படிதான் இன்னைக்கு நடக்குது. அவ்வளோ கஷ்டமா இருக்குது பிள்ளைங்களை படிக்கிறத பார்த்தா. சொல்லை கேட்டு எழுதுக. பாருங்க, மனித நேயம். மனித நேயம்னா என்னது? நம்ம படிச்சோம். கடுக்கன் மனிதநேயம், கடுக்கன், பசிப்பினி, அன்னை தெரசா, நோபல் பரிசு, கைலாஷ் சத்தியார்த்தி, தொழிலாளர், உறுப்புக்கொடை,
இதேந்திரன், இயல்பு நவிர்ச்சி இதெல்லாம் நம்ம சென்ற வகுப்புகள்ல படிச்ச வார்த்தைகள் தான். அதெல்லாம் நீங்க எழுதி பார்த்தாதான் பிழை இல்லாம எழுத வரும். அப்பதான் உங்களுக்கு அந்த எழுத்து தெரியுதான்னு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி வார்த்தைகள். அதுக்கப்புறம் வந்து அகர வரிசைப்படுத்தி அகர வரிசைனா அதாவது உயிர் எழுத்துக்கள் எத்தனைன்னு நம்ம படிச்சிருப்போம். மெய் எழுத்துக்கள் எத்தனைன்னு படிச்சிருப்போம். அப்போ உயிர் எழுத்துக்கள் தான் வந்து அகர வரிசையில இந்த சொற்களை வந்து ஒழுங்குபடுது. அப்ப எது வந்துட்டு முதல்ல வருது, எது வந்து கடைசியா வருதுன்னு அந்த ஆர்டரை தான் உங்களுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. எழுது பழகி பாருங்கம்மா. கீழ்காணும் தலைப்புகளில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து கவிதை எழுத சொல்லியிருக்காங்க. உங்களை வந்து என்ன சொல்லுங்கன்னா கவிதை எழுத சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒன்று. அன்பு. அன்புனா என்னன்ற ஒரு தலைப்புல கவிதையும், நட்புனா என்ன? அன்புனா எல்லார் மேலேயும் அன்பு, எல்லா உயிரிடத்தையும் அன்பு செலுத்துறோம். அதை நம்ம படிச்சிருக்கோம். வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஏன் சொன்னா அனைத்து உயிர்களுக்கும் அன்பு செலுத்தினால்தான் அந்த பயிர் வாடந்த கூட அவரால் அந்த அன்பால தான் அவரால் அதை ஏத்துக்க முடியல. அப்போ அன்புக்கு ஒரு கவிதை. நட்பு. ஒரு நட்பு எப்படி இருக்கணும்? ஒரு 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 ஃப்ரெண்டுக்குள்ள நம்ம எந்த மாதிரி ஒரு நட்பு ரீதியில நம்ம எந்த மாதிரி ஒரு பழக்கத்துல இருப்போம். அந்த நட்புக்கான ஒரு உதாரணங்கள் எத்தனையோ இருக்குது இல்லையா? அதை எழுதணும். உதவி செய்யறது. யாருக்கெல்லாம் உதவி செய்யும்? ஒரு கைமாறு கருதாமல் உதவி செய்யறது. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்யறது. இதனுடைய தலைப்புல வந்துட்டு உங்களை வந்து கவிதைகள் வந்து எழுத சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிந்தனை ஊற்றாக இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு கேட்கும் போது உங்களுக்குன்னு ஒரு ஒரு உணர்வு, ஒரு திறன் இருக்கும் இல்லையா? அதுதான் இந்த வெளிப்பாடுத்தை தான் கவிதைமா. அப்புறம் பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மாணவர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எனி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த பேராகிராஃப் ரீடிங்கை நீங்க படிச்சுட்டு கேள்விகள் இதுல இருந்து எடுக்க தெரியணும். அப்போதான் இந்த இந்த பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இவ்வளோ சீக்கிரத்துக்குள்ள இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணவும் தெரியணும். அதுல இருந்து நீங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எடுக்கவும் தெரியணும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிராக்டிஸா எடுத்துக்கோங்க. நான் இதை வாசிக்கிறேன். ஆனா இது போல பள்ளி புத்தகத்துல நிறைய கேள்விகள் வந்து ஒவ்வொன்றுத்துல ஒரு ஒரு லெசன்ல வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் படிச்சு உங்களுடைய எக்ஸாமுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்கம்மா. இப்ப பாருங்க. பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. அரசர் ஒருவர் தம் நாட்டு மக்களிடம் அமைதி என்றால் என்ன? அமைதினா என்ன? பீஸ்னா என்னன்னு கேட்கிறேன். நம்ம படிச்சிருக்கோம். அமைதிக்கான நோபல் பரிசு எந்த நாடு வழங்குகிறது, எந்தெந்த துறைகளுக்கு வந்துட்டு வழங்குது, ஏன் வந்து இது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சோம். இப்ப கூட யாருக்கு டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து என்ன சொன்னாங்க, அமைதிக்கான பரிசு வந்துட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது கொடுத்தாங்களா இல்லையா? அது இன்னும் வரைக்கும் என்ன போயிட்டு தான் இருக்கு. அது கொடுத்தாங்களா இல்லையான்னு பாருங்க. ஏன் வந்து அமைதிக்கான பரிசு யாருக்கெல்லாம் இந்த பரிசு வந்து கொடுப்பாங்கன்னு பாரு, எந்த நாடு கொடுக்குதுன்னு இப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது, படிக்கிறதே தாண்டி நம்முடைய ஒண்ணும் இல்ல, ஒரு பிள்ளைகிட்ட கேட்டா இன்னைக்கு நடக்கிறதையும் சொல்ல தெரியணும், புத்தகத்துல இருக்கிறது சொல்லணும், நடந்து முடிஞ்சதே சொல்ல தெரியணும். ஒரு வார்த்தையை கேட்டனா இந்த மாதிரிதான் ஒரு கல்வி இருக்கணுமே ஒழிய அப்படியே கொஸ்டின் ஆன்சர் பசங்களுடைய லைஃபையே ஸ்பாயில் பண்றாங்கன்னு தான் சொல்லுவேன் நான். இதெல்லாம் கொடுக்கறது நம்மளோட ஒவ்வொருத்தனுடைய கடமை இது. இதையெல்லாம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்கம்மா. ஒழுங்கா யாராவது டீச்சர்ஸ் எஸ்ஜிடி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யூஜிடிஆர்பி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பசங்களுக்கு இதெல்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தப்பான பசங்களை வந்துட்டு அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த கல்வி கொடுக்காம நீங்க கொடுத்தீங்கன்னா பாவ செயல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்வேன் உங்களுக்கு. அதனால பாருங்க என்பதை விளக்கும் வகையில் ஓவியமாக வரைந்து கொடுப்பவர்களுக்கு மிக சிறந்த பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதாவது வந்துட்டு அந்த பீஸ், அந்த அமைதியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படம் கூட நினைச்சேம்மா. இவரும் நினைக்கிறேன், தோழான்னு நினைக்கிறேன். ஆமா, தோழன் தான். அதுல வந்து கார்த்திக் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெயிண்ட் அப்படியே கொட்டி அவர் பாட்டுக்கு அதை வச்சிருப்பாரு. அது பாத்தீங்கன்னா எத்தனையோ 2 லட்சமோ என்னன்னு சொல்லிட்டு அது ஒரு வாங்கியிருப்பாங்க. அது பிரகாஷ் ராஜ் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதை பாக்குற மாதிரி ஒரு சீன் வந்து இருக்கும். அது பாத்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னே தெரியாம அதை ரசிச்சு ரசிச்சு பார்ப்பாரு. அது நான் தான் பண்ணணும் போது அந்த பரிசு என்ன சொல்றது, அந்த ஓவியத்திற்கு மதிப்பே இல்லாம போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய அந்த சிந்திக்கக்கூடிய திறன் தான் அது. அது எப்படி வந்து சிந்திக்கிறாங்கன்றதுதான் இது. இதெல்லாம் நீங்க மறக்குதுன்னா படத்து கூட எல்லாம் ஞாபகப்படுத்தி இப்போ நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அந்த அந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சீன் பாருங்க. இதையடுத்து நாட்டின் முன்னணி ஓவியர்கள்லாம் அமைதியை வெளிப்படுத்தும் வகையில் பல ஓவியங்களை வரைந்து அரண்மனைக்கு கொண்டு வந்தனர். அப்போ முன்னணியில இருக்கிற எல்லாரும் வராங்க, அந்த அமைதியை வெளிப்படுத்தக்கூடிய ஓவியங்களை எல்லாம் எக்ஸ்பர்ட். அப்போ வரையறதுக்கு வந்துட்டாங்க. அமைதி தானே, இதை நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நமக்குள்ள ஒரு கற்பனை திறன் இருக்கணுமா. இப்ப எப்படி நம்மளுக்கு ஒரு வார்னா எந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் வருமோ, ஒரு பீஸ்னா எப்படி அந்த மாதிரி வரணும். அதுதான் வந்துட்டு ஒரு கற்பனை திறன். மனிதனா பிறந்தால் யாருக்குமே சரி. இப்போ ஒரு சிம்பிளா ஒரு ரெண்டு வார்த்தைகள்ல சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டீங்களா, அதுதான் உங்களுக்கு கற்பனையா வரைய சொல்றாங்க. அழகிய மலையின் அடிவாரத்தில் ஓர் ஏரி இருப்பது போல ஓவியம் ஒன்றிருந்தது. ஒரு மலைக்கு கீழே ஒரு ஏரி இருக்கிற மாதிரி ஒரு ஓவியம் இருந்தா அது மிகவும் சிறப்பாகவும் இருந்தது. பார்த்த உடனே பறிக்க தூண்டும் வகையில் அது ஒரு ஓவியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்த உடனே
பறிக்க அந்த பூவையே பறிக்கக்கூடிய வகையில தூண்டுதான் அந்த ஓவியம். அந்த மாதிரி மலர்களினுடைய ஓவியம் ஒன்று இருந்தது. எப்படி ஒவ்வொருவரும் அமைதியை தங்களுக்கு தோன்றியபடி ஓவியத்தில் வெளிப்படுத்தி இருந்தனர். ஓர் ஓவியத்தில் இந்த மாதிரி ஒண்ணு. அதுக்கப்புறம் மூன்றாவது பாருங்க, ஒரு ஓவியத்தில் ஒரு மலை போல் ஒரு மலை மேல் இருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் ஒரு மலை இருக்குது, அப்படியே ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய அளவுல அருவி ஒன்று ஒரு படம் வரையப்பட்டிருந்தது. அதிலேயே இடியோடு மழை கொட்டி கொண்டு இருந்தது. அப்போ அருவி ஒண்ணு கொட்டுது, இடி ஒண்ணு கொட்டி மழையும் வருது. சற்று உற்று பார்த்தால் அருவியின் கீழே மரம் ஒன்றில் பறவை கூட்டில் பறவை ஒன்று குஞ்சுகளோடு இருந்தது. அப்ப இத்தனை இருக்குது. அப்படியே ஆர்ப்பரித்து அருவி சலசலன்னு சத்தம். எங்கன்னா அமைதி இருக்குதா? இல்ல. அதே மாதிரி இடி சத்தம் கேக்குது, அதுவும் கிடையாது. அப்ப கொஞ்சம் உற்று பார்த்தா அருவிக்கு கீழே இருந்த மரத்துல பறவை கூட்டுல பறவை ஒன்று தன் குஞ்சுகளோடு இருக்குது. இத்தனை சமயத்துலயும் அதுவும் இருக்குது. அப்ப இந்த ஓவியத்தை வரைந்தது யார் என்று அரசர் கேட்டார். ஓவியர் வந்தார். இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது அப்படின்ட்டு அரசர் கேட்கிறார். அதற்கு ஓவியர், மன்னா, பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி என்று. பிரச்சனையோ போராட்டமோ ஆரவாரமோ அப்படிப்பட்ட இடத்துல நாம இல்லாம இருக்கிறோம் பாத்தீங்களா, அது கிடையாது அமைதி. அமைதி எங்க இருக்குதுன்னா, இவை எல்லாம் இருக்கும் இடத்தில் இருந்தும் எதற்கும் கலங்காமலும் தன்னை எதுவும் பாதிக்க விடாமலும் உள்ளுக்குள் அமைதியாக இருப்பதே. அதுதான் நம்ம யாரெல்லாம் பண்ணிருப்பாங்க, தியானம் பண்ண பலர் பண்ணிருப்பாங்க. நீங்க புத்தர் எடுத்துக்கோங்க, மகாவீரர் எடுத்துக்கோங்க, வள்ளலார் எடுத்துக்கோங்க, இன்னும் எத்தனை ஞானிகள் எடுத்திருப்பாங்கன்னா, இவங்க எல்லாம் தன்னையே அறிந்ததுனாலதான் அவங்களை நாம இன்னைக்கு பேசுறோம். நம்ம யாருமே அதுக்கு என்ன செய்யறது இல்ல, சிந்திக்கிறது கிடையாது. அமைதியான முறையில ஒரு கொஞ்ச நேரம் கூட நம்மளால இருக்க முடியறது கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பரபரப்பான அந்த கற்பனை திறனத்தை தாண்டிதான் இருக்காங்க. சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லை. அப்ப எங்கிருந்து கற்பனை திறன் இருக்கும்? அதனாலதான் அமைதியாக இருப்பதே உண்மையான அமைதியை ஒழிய இந்த சத்தங்கள்லாம் இருக்கிறதுனால எங்கேயே போய் இருந்தாலும், நீங்க எங்க போய் இருந்து பாத்தீங்கன்னா மனசுல அமைதி இல்லை. இப்ப ஒண்ணும் இல்லம்மா, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு அமைதியான இடத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துட்டே இருங்க. அங்க எத்தனை அழகு கண்கள்ல கொட்டி கிடந்தாலும் நம்முடைய உள்ளமும் மனமும் அமைதி இருக்காத பட்சத்தில், அங்க போய் நம்ம உள்ளமும் அமைதியான ஒரு சொர்க்கத்திலே போய் கொடுத்தா கூட மனம் உள்ளம் அலைஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா அங்க என்ன இருக்காது, அமைதி இருக்காது. அப்போ நம்ம அமைதி எங்க இருக்கு, நம்ம உள்ளத்துலதான் அமைதி இருக்குது. அப்போ நம்ம உள்ளத்தை தான் முதல்ல என்ன செய்யணும், அமைதியாக வச்சுக்கணுமே தான். அதுதான் உண்மையான அமைதின்னு சொல்றேன். பாருங்க எப்படி ஒரு உள்ளார்ந்த கருத்து பாருங்க அந்த வார்த்தையில பொதிந்து இருக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரிதான் நம்ம அமைதியா இருந்துருங்க. எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம அமைதி எவ்வளவு ஒரு நாளைக்கு ஒரு காலையில ஒரு மணி நேரமோ இல்ல ஒரு அரை மணி நேரமோ, அதே மாதிரி மாலையில ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஒரு அமைதியா எதையும் பேசாம எதையும் கேட்காம எதையும் அப்படியே அமைதியா கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்து பாருங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு கற்பனை திறன் அப்படி ஏன் முன்னாடி எல்லாம் கவிஞர்கள்லாம் அப்படி புத்தகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்கன்னா, அவங்க எதையுமே அவங்க நாட்டம் இல்லாதனாலதான். அப்போ அவங்களாம் அமைதியா இருந்தாங்க, நிறைய கண்ணுல பார்த்தாங்க. அவங்க டைம் பிஸியா வச்சுக்கல, நல்ல பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையில இருந்ததுனால கற்பனை திறன்கள் நிறைய இருந்தது. இப்ப நமக்கு கற்பனை திறன் இருக்குதா, நம்ம ஏதாவது ஒண்ணு தேடணும்னா அடிச்சா வந்துருது. நமக்கு யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு நேரமும் கிடையாது, அதுக்கு உண்டான நேரத்தையும் நம்ம ஒதுக்குறதும் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு உள்ள நமக்கு டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் நம்ம சிந்தனை திறன் குறைவுதான். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பேச்சாற்றலும் குறைவுதான். ஏன்னா எல்லாமே தேர்ந்த இடத்துலயும் நமக்கு கிடைக்கணும் போது நம்முடைய செயல்களுக்கு நம்ம என்ன செய்யறது இல்லை, நம்ம அதை வெளிக்கொணர்றதே இல்லை. இதுதான் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நடக்கிறதுமா. பாருங்க, அமைதி என்றவுடன் உங்கள் மனதில் தோன்றுவது என்ன? அமைதின்னு சொன்ன உடனே என்ன தோணுச்சு உங்களுக்கு? ஒரு பிளாஷ் அப்படியே ஓடி இருக்கு இல்லையா, அதுதான் அமைதின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன வந்துச்சு? சண்டைன்னு வந்தா ஒண்ணு என்ன சொல்லுவோம், ரத்தம் வாருன்னு வந்தா ஒண்ணு சொல்லுவோம் இல்லை, யோசிப்பில்லை. அதே மாதிரி அமைதின்னு சொன்னா உங்க மனதுல என்ன தோணுச்சு? இந்த கதையில் அமைதி எங்கு இருப்பதாக கூறப்படுது? எங்க அமைதி இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா கடைசி வரி, அதுதான் அமைதி. அப்ப அதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஓவிய போட்டியில் பங்கு பெற்றிருந்தால் என்ன ஓவியம் வரைந்திருப்போம்? இப்போ நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் நீங்க எந்த மாதிரி ஒரு ஓவியம் தீட்டிருப்பீங்க உங்களுடைய கற்பனைக்கு அப்படின்னு கேக்குறேன். இந்த இக்கதைக்கு பொருத்தமான தலைப்பு ஒண்ணு உங்களை இட சொல்லியிருந்தா நீங்க எந்த மாதிரி தலைப்பு கொடுத்திருப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, கடிதம் எழுதுக. ஒரு கடிதம் எழுத சொல்லும். நூல்கள் அனுப்ப வேண்டி பதிப்பகத்தாருக்கு கடிதம் எழுதுக. அதாவது பிரிண்டிங் பண்றாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நூல்கள் அந்த புத்தகங்கள் அனுப்ப வேண்டி பதிப்பகத்துக்கு ஒரு கடிதம் எழுத சொல்றாங்க. கடிதம் எப்படி கடிதம் எழுத முறைதான் இது உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல ஃபர்ஸ்ட் ஃபார்மலா எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அம்மாவுக்கு எப்படி எழுதுவீங்க அத மாதிரி ஃபர்ஸ்ட் இதை எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபார்முலா எழுதுறதா இல்லாட்டி எப்படி எழுதுறதுன்னு அப்புறம் பாத்துக்கலாம்.
சும்மா உங்களுடைய அறிவு வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தோணுதுன்றத மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, மொழியோடு விளையாடு. மொழிய வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்? உருப்படியா நம்ம நல்லபடியா படிச்சோம்னா, அது கூட என்ன செய்யலாம்? புகுந்து விளையாடலாம். அதுதான் இதனுடைய பொருள்மா. அப்போ பிழை இல்லாம நம்ம படிக்கணும்னா, எழுத்துக்களை நாம தெரிஞ்சுக்கணும். கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்கள் உருவாக்க. இப்போ சொற்கள் அங்கங்க குடுத்துருக்காங்க. அது என்ன செய்யணும்? சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. நேற்று, இன்று, நாளை. இது வந்துட்டு இப்போ ஒரு சொற்கள். எங்கள் ஊரில் மழை அப்படின்றது இது ஒரு சொற்கள், சொற்றொடர். அப்போ பெய்கிறது, பெய்யும், பெய்தது. அப்போ நேற்று, இன்று, நாளை இது எந்தெந்த காலத்தை காட்டுது அதற்கு ஏற்றவாறு இதை பொருத்த சொல்லியிருக்காங்க. இதே போன்று 3 காலங்களையும் காட்டக்கூடிய சொற்களை உங்களையே வந்து அமைக்க சொல்லியிருக்காங்க. எழுதுங்கம்மா. எழுதுனாதான் நம்மளுடைய அறிவு வந்துட்டு வளரும். அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு காப்பி அடிச்சு இங்க போட்டு அதை எழுதி வச்சுக்கிறது இல்ல. கொஞ்சமா சிந்திக்கக்கூடிய திறனை கொடுங்க. கட்டங்களில் மறைந்து உள்ள அணிகலன்கள் என்னது? ஆர்னமெண்ட், ஜுவல்ஸ் இதுதான் நம்ம அணியக்கூடியது. அதனுடைய பெயர்கள்லாம் இதுல மறைஞ்சிருக்கும். அதை தேடி வந்துட்டு உங்களுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, எடுத்துக்காட்டு கம்மல் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இப்ப படிச்சுட்டோம், படிச்ச வழியில நடக்கணும் இல்லையா? நடக்கலைன்னா அது ஏதாவது பயன் இருக்கா? இல்லதானே? அப்போ படிச்சதை மறக்கக்கூடாது. மறக்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழ்க்கையில பின்பற்றவும் செய்யணும். என் பொறுப்புகள், இந்த படிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய பொறுப்புகள்லாம் என்னெல்லாம் கூடி இருக்குதுன்னு பார்க்கணும். நான் எல்லோரிடமும் அன்பு காட்டணும். எந்த ஒரு உயிர்களிடத்தையும் என்ன செய்யணும்? அது அது சிறு உயிரினம், அது எறும்புல இருந்து இருக்கட்டும், பெரிய உயிரினும் நான் என்ன செய்வேன்? அன்பு காட்டுவேன் என்ற உறுதிமொழி ஏற்றுக்கணும் இந்த பாடம் படிச்சதுக்கு அப்புறம். உறுப்பு கொடையின் இன்றியமையாமையை எனக்கு தெரிந்தவர்களையும் எடுத்து சொல்வேன். அதனுடைய முக்கியத்துவத்தை வந்துட்டு யாரெல்லாம் எனக்கு தெரியுமோ அதனுடைய முக்கியத்துவத்தை, அதோடைய இம்பார்ட்டன்ஸை வந்து நான் எடுத்து சொல்லுவேன் அப்படின்றாங்க இந்த பாடத்தில் கற்றதனால். பிறருக்கு என்னால் இயன்ற உதவியை செய்வேன். என்னால என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகள்லாம் நான் செய்வேன்னு சொல்லிட்டு இந்த பாடத்தின் வாயிலாக நான் எடுத்துக்குவேன் அப்படின்றாங்க. பிறர் உயிர்களை துன்புறுத்த மாட்டேன். எந்த ஒரு சிறு உயிரினும் அதை என்ன செய்யக்கூடாது? துன்புறுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. எப்பொழுதும் மனித நேயத்துடன் நடந்து கொள்ளும். எப்படின்னா மனித நேயம்னா மனித தன்மைக்கு உண்டான ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது இல்லையா? அதனோடு நான் நடந்துப்பேன். மிருகமா இருக்கிறதுக்கும் மனிதத்துக்கும் என்னத்த வித்தியாசம் சொல்லுவாங்க. இதுதானே மனுஷனா நடக்கணும்னா நம்ம மனித தன்மையோடு இருக்கணும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. கலைச்சொல் அறிவும், அதாவது மனித நேயம், ஹியூமனிட்டி. மனித நேயம்னா என்னது? ஹியூமனிட்டி, கருணை, மெர்சி. அதுக்கப்புறம் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு, நோபல் பிரைஸ், சரக்கு, சரக்குந்து, லாரி நம்ம எடுத்துட்டு போகுது இல்லையா? அதுதான் பாருங்க. உடல் இதோட முடிஞ்சிச்சுமா. திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. திருக்குறள் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தின் கீழே 10 குறள். இதெல்லாம் நீங்க பாருங்க. இன்னா செய்யாமை, எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கிறது. கொல்லாமை, எந்த உயிர்களையும் என்ன செய்யக்கூடாது? கொல்லாமை. அதுக்கப்புறம் பாருங்க, பெரியாரை பிழையாமை. பெரியாரை என்ன செய்யக்கூடாது? பகைச்சிக்க கூடாது, துன்புறுத்தக்கூடாது, அவங்களை என்ன செய்யக்கூடாது? வருத்தக்கூடாது. இந்த மாதிரி எந்த பொருள்னாலும் வச்சுக்கோங்க. இது எல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இதெல்லாம் பின்பற்றுவீங்க. 6ஆம் வகுப்பு தமிழ் பாடம் வந்துட்டு இதோட நிறைவடையுதுமா. உங்களுக்கு என்ன பாடம் வேணும், என்ன சப்ஜெக்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். என்னால உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும்னு தான், நிறைய கொடுக்கணும், நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்ற ஆர்வத்துல தான் இது நான் தொடங்கப்பட்டது. ஆனாலும் இது கொஞ்சம் கொஞ்சம் நிறைய கால இடைவெளி ஆயிடுது. முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பாக்குறேன். அதனால என்ன தேவைன்றது கேட்டீங்கன்னா அடுத்த வகுப்புல கொடுக்குறேம்மா. இல்லாட்டி நான் எப்பவும் போல எனக்கு என்ன தோணுதோ எதெல்லாம் இன்கம்ப்ளீட் இருக்கோ அதை நான் கொடுக்குறேம்மா. தேங்க்யூம்மா.